வணக்கம் மேடம். எனக்கு 50 வயசு ஆகுது. இந்த ஓகேம்மா. ஆஸ்துமா பிரச்சனையால ரொம்ப அவஸ்தையா இருக்கு ஒரு 5-6 வருஷமா. சரிம்மா. நான் பஃப் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு வருஷமா. ஒரு அது வருஷமா தான் எடுத்தாலுமே எடுக்கிறீங்களா? ஆமா, ஆமா. அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவேன். இப்ப பஃப் எடுக்கிறதால இப்ப அதுவுமே கேட்க மாட்டேங்குது. நம்ம சரிம்மா. எடுத்தாலும் அந்த மூச்சு வாங்குறது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வேற இந்த கிளைமேட்டால. சரிம்மா. அதுதான் மேடம் கேட்கணும். ஓகே. இந்த மாரி நீங்க பஃப் எடுத்துட்டே இருக்கிறதுமே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வா இருக்காது. நீங்க பஃப் எடுத்துக்கும்போது உங்களுக்கு சுவாசம் ஃப்ரீயா போகும். மூச்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்க பஃப் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். திருப்பி திருப்பி நீங்க பஃப் எடுத்துட்டே இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்காது. அந்த ஏர் பேசேஜஸ்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய நேசல் டியூப்ஸ், உள்ள இருக்கக்கூடிய இந்த பிராங்கஸ் அந்த டியூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிவடையும். மறுபடியும் நீங்க அந்த பஃப் எடுத்துக்காம இருக்கும்போது சுருங்க தான் செய்யும். இந்த மாரி அகைன் அகைன் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வா வந்து இருக்காது. வீசிங் பொறுத்த வரைக்கும். ஆஸ்துமா தொந்தரவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நிரந்தரமான தீர்வு அப்படின்றது மூலிகை மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது. நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து மிளகு கிடைக்கும், சுக்கு கிடைக்கும், வால் மிளகு அப்படின்னு ஒரு பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், தாலிசப்பத்திரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நாளையுமே வந்து வாங்கிட்டு நல்லா வீட்டிலே ஒரு கடாயில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் நைட்டு தேனில் கலந்து எடுத்துக்கிட்டாலே போதும். உள்ளே இருக்கக்கூடிய சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். குடிக்கிற தண்ணி எப்போவுமே சூடாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு பொருள் எடுத்துக்கிறது, ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கிறது, நீர் காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி வைங்க. ஏன்னா வீசிங் இருக்குது அப்படின்னும் போது பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கபம் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், சளி தொந்தரவு இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லியுமே நீங்கள் ஸ்டீம் எடுத்துக்கலாம். டெய்லியும் நீங்கள் நொச்சி இலை இல்லை வேப்ப இலை ஏதாவது போட்டுட்டு ஹாட் வாட்டரில் கல் உப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டு நீங்கள் அதை வச்சு வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உள்ளே இருக்கக்கூடிய கபம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து உள் மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வருஷக்கணக்காக ஆஸ்துமா தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, வீசிங், ஆஸ்துமா, ரொம்ப நாள் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம உள் மருந்துகளோடு சேர்ந்த நசிய சிகிச்சை கொடுத்து நிரந்தரமாகவே சரி பண்ணியிருக்கோம். நசியம் அப்படின்றது மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி தூமபானம் சொல்லக்கூடிய இந்த புகை சிகிச்சை கொடுக்கறதன் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாம் முழுமையாக கரைஞ்சு அவங்களுக்கு 2வது நாள் 3வது நாள்லாம் கரெக்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிட்டிங்ஸ் மாதிரி ஒரு 5 நாள் 7 நாள் தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாம் முழுமையாக வெளியேறும்போது மறுபடியும் உள்ள சளி சேராமல் இருக்கிறதுக்கு உள் மருந்துகளும் நம்ம கொடுப்போம். இது ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டாலே போதும். நிரந்தரமாக உங்களுக்கு வீசிங் தொந்தரவுகள் சரியாயிடும். நீங்கள் 2வது நாள் 3வது நாளே பஃப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். வருஷக்கணக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த பஃப், இன்ஹேலர் இல்லை நெபுலைசர் வைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக 2வது நாளே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம்.